அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, இது என்னோடய ஃபஸ்ட் அட்டம். நான் குரூப் 4ல் செலக்ட் ஆகியிருக்கேன். குரூப் 2 2Aல மெயின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக படித்தேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தேன். ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்குது, அவனை பார்த்துக்கிட்டே நான் படித்தேன். இந்த வேலை கிடைச்சதுக்கு முக்கியமாக 2 கண்ணு மாதிரி 2 காரணம்னு சொன்னால், ஒன்று வாய்ப்பு கொடுத்த என்னோடய கணவர், 2வது வழிகாட்டின டாப் ஐஏஎஸ் அகாடமி. அடுத்தது என்னோட கணவர் பற்றி சொல்லணுன்னா, அவரோட ரொம்ப நாள் ஆசை அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் குடும்ப சூழ்நிலைனால முடியல. எல்லாருமே தன்னோட ஆசையை அடுத்து தன்னோட குழந்தைங்க மூலமாக நிறைவேற்றணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு நம்மளை நம்பி வந்த மனைவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும்னு என்னுடைய கணவர் நினைச்சாரு. பிறரை உயர்த்தி விட குனிபவனே உலகில் மிக உயரமானவன் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அது மாதிரி தான் எனக்கு ஊக்கப்படுத்தி என்னை படிக்க வாய்ப்பு கொடுத்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய கணவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறேன். அது பெருமைக்காக இல்லை, ஒரு மோட்டிவேஷனுக்காக. எப்போவுமே அடுத்து வர டெஸ்ட் பேட்சோட வேர் டு ஸ்டடி தான் என்னோட ஃபோன் வால்பேப்பரில் இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறணும்னா கூட எல்லாரும் ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும். ஆனால் இன்னைக்கு அதோட அந்த அப்போ பண்ண தியாகத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நான் எந்த சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்பு, ஆன்லைன் ஷாப்பிங் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த 2 வருஷம் என்னோட எண்ணம் வந்து படிக்கிறது மட்டுமா தான் இருந்தது. சரி, இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். எங்கள் அம்மா, என் தம்பி, நான் 3 பேருமே கொஞ்சம் எங்கள் அப்பா கஷ்டப்படுத்திட்டாரு, கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் பார்த்துட்டு. எங்கள் அம்மா தான் என்னை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சாங்க. இச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் ஒரு டிகிரி கூட படிக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. வீட்டு வாசல்லையே பனியன் கம்பெனி திருப்பூரில். எங்கள் அம்மா என்னை வேலைக்கு போகணுன்னு சொன்னது கிடையாது, நீ படின்னு சொல்லி உதவி கேட்டு படிக்க வச்சாங்க. கடைசியாக விஜயலட்சுமி அக்கா 2022 பேட்சில் ஜேஏ. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க, உன்னால் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் பண்ணிடுவீங்க, படிங்க. அவங்கள நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை, ஆனால் என்னை அவங்க அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட லைஃப்பில் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மேடை கிடைக்க வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ் சார், டாப் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்பவே நன்றி.